ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து லாஜிக்கல் வென் டயக்ராம். ஸோ ரீசனிங்கில் இதுவுமே ஒரு முக்கியமான டாபிக் தான். பட் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு. ஸோ என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இது ஒரு டைம் சேவிங் கொஷின் வேறு. ஸோ ஒரு 15 கொஷின் கடன்னு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, இந்தியா, ஹரியானா, வேர்ல்டு. அதாவது இந்த கொஷின் என்ன அப்படின்னா, இந்த வென் டயக்ராம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வென் டயக்ராம் நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏதாவது ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை கொடுக்குறாங்கன்னா அதை வந்து லாஜிக்கலாக மேட்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது எதுக்கு பெஸ்ட்டு சூட் ஆகுது, இந்த 4 ஆப்ஷனில் எது பெஸ்ட்டு சூட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வேர்ல்டு, இந்தியா, ஹரியானா. அப்போ உலகத்துக்குள்ளே இந்தியா இருக்கா, இந்தியாவுக்குள்ளே ஹரியானா இருக்குது. அவ்வளோதானே, வேலை முடிஞ்சில்ல. உலகத்துக்குள்ளே இந்தியா இருக்குது, இந்தியாவுக்குள்ளே ஹரியானா இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஆப்ஷன் டி இதற்கான ஆன்சர். அடுத்த கொஷின், பிஜிஎன், பேர்டு, டாகு. ஸோ பிஜிஎன் அப்படிங்கிறது ஒரு பறவை தானே. இப்போ பேர்டு பெருசாக போட்டேன்னா பிஜிஎன் அப்படிங்கிறது உள்ளே போட்டுக்கலாமா? பிஜிஎனும் ஒரு பறவை, ஒரு பேர்டு. அப்போ டாகுக்கும் இதுக்கும் எதுக்காக சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாக மேட்ச் பண்ணுறோம். ஸோ பறவையில் ஒன்று பிஜிஎன். அதுக்கப்புறம் டாகுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. டாகுக்கும் பறவைக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். ஸோ அடுத்து எர்த்து, சி, சன்னு. எர்த்துக்குள்ளே சி இருக்குது, சன்னு எர்த்துக்குள்ளே இருக்கா? இல்லை. அப்போ வெளியில் போட்டுடுறேன். சிம்பிளான லாஜிக்கு. இப்போ அதாவது யூனிவர்ஸ்க்குள்ளே சன்னு இருக்குது, ஆனால் எர்த்துக்குள்ளே சன்னு இல்லைல்ல. எர்த்துலேருந்து பார்த்தா சன்னு தெரியும், ஆனால் எர்த்துக்கு உள்ளே சன்னு இல்லை. ஆனால் எர்த்துக்குள்ளே தானே சி இருக்குது. அப்போ சி வந்து வேறு எந்த இடத்துலையுமே இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வரும். சி வேறு எந்த பிளானட்லையுமே பெருசாக கிடையாது. ஏன்னா நமக்கு ரொம்ப லாஜிக்கலாக சிம்பிளாக திக் பண்ணுங்கள். ரொம்ப அப்படியே ரொம்ப இதெல்லாம் யோசிக்க வேணாம். ஸோ சி அப்படிங்கிறது ஒரு வாட்டர் சர்ஃபேஸு, ஒரு வாட்ரு பாடி. அந்த வாட்ரு பாடி எர்த்தில் தான், மற்ற பிளானட்டை காட்டி எர்த்தில் தானே இருக்குது. அப்போ எர்த்துக்குள்ளே சி இருக்குது, சன்னு தனியாக இருக்குது. அதாவது சன் யூனிவர்ஸில் இருக்குது, ஆனால் எர்த்துக்கும் அதுக்கும் இது இல்லை. அப்போ வெளியில் போட்டுடுறேன். ஸோ அப்போ எதுக்குள்ளே எது இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல கான்செப்ட். எர்த்துலேருந்து பார்த்தா சன்னு தெரியுதே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஸோ ரொம்ப சிம்பிள். எர்த்துக்குள்ளே சி இருக்குது, சன்னு தனியாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின், ஹாக்கி, ஃபுட்பால், கிரிக்கெட்டு. ஹாக்கி, ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு மூணுமே கேம்ஸு தான். மூணுமே ஒரு ஸ்போர்ட்டு, எல்லாமே ஒவ்வொரு ஸ்போர்ட்டு. ஆனால் இது மூணுக்குள்ளே ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இது மூணுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் கிடையாது. இது மூணுமே வேறு ஸ்போர்ட்டு. இது மூணுமே எதுக்கு எதுவுமே சம்மந்தம் கிடையாது. ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின், அயனு, லெட்டு, நைட்ரஜனு. ஸோ ஒரு கெமிஸ்ட்ரி ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அயனு, லெட்டு, நைட்ரஜனு. இது மூணுக்கும் ஏதாவது ஒன்றுக்கு சம்மந்தம் இருக்கா? அயனு, லெட்டு, நைட்ரஜன் இது மூணுக்குமே ஒன்று சம்மந்தம் இல்லை. அப்போ தனித்தனியாக ரவுண்டு. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். அடுத்த கொஷின், ஹாஸ்பிட்டலு, நர்ஸு, பேஷண்ட்டு. ஹாஸ்பிட்டலு, நர்ஸு, பேஷண்ட்டு. அப்போ ஹாஸ்பிட்டலில் தான் நர்ஸும் இருப்பாங்க, பேஷண்ட்டும் இருப்பாங்க. கரெக்டாக? ஹாஸ்பிட்டலில் தான் நர்ஸு இருப்பாங்க, பேஷண்ட் இருப்பாங்க. ஸோ இப்படி யோசிக்கக்கூடாது. ஒரு சில நர்ஸு பேஷண்ட்டாக இருக்கலாம்ல, இல்லை ஒரு சில பேஷண்ட்டு நர்ஸாக இருக்கலாம்ல. அப்போ இப்படி போட்டு இப்படி வருமா? அப்படி ஒரு ஆப்ஷனையும் அவங்க வைக்கலை. ஸோ அப்போ அதை நம்மளாம் யோசிக்க தேவையில்லை. ஓகே தானே? அப்போ இப்படி ஒரு இது வரும். இப்போ ஹாஸ்பிட்டல் இது. அப்போ எல்லா நர்ஸுமே ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் வெளியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வட்டத்தை போடக்கூடாது. அந்த ஆப்ஷனும் கிடையாது நமக்கு. ஸோ அப்படி ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஸோ அப்போ சிம்பிளாக ரொம்ப அப்படி என்ன லாஜிக்காக யோசிக்கிறீங்களோ அது அப்படியே வந்துடும். அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு நர்ஸு, பேஷண்ட்டு. அவ்வளோதான். சிம்பிளாக யோசிங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் கண்டைன்ஸ் நர்ஸ் அண்டு பேஷண்ட். பட் நர்ஸும் பேஷண்ட்டும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நேச்சர். அதனால தான் வேறு நேச்சர் தானே. ஸோ அப்போ வந்து இப்படி லாஜிக்கல் வென் டயக்ராம் வரையணும் அப்படிங்கிறது இவ்வளோ தான். ஸோ ஹாஸ்பிட்டலு, நர்ஸு, பேஷண்ட்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக திங்க் பண்ணுங்கள். ஸோ செவ்வாய்க்கிரகத்துக்கு போயெல்லாம் யோசிக்க வேணாம், அவ்வளோ தூரம்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக யோசிங்க, ஆன்சர் ரீச் பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். அடுத்த கொஷின், டீச்சர், ரைட்டர், மியூசிஷியன். ஸோ இந்த இடத்துல டீச்சர், ரைட்டர், மியூசிஷியன். ஓகே. ஸோ ஒரு சில டீச்சர் ரைட்டராகவும் இருப்பாங்க, ஒரு சில டீச்சர் மியூசிஷியனாகவும் இருப்பாங்க, ஒரு சில ரைட்டர் மியூசிஷியனாக இருப்பாங்க, ஒரு சில ரைட்டர் டீச்சராக இருப்பாங்க, ஒரு சில மியூசிஷியன் டீச்சராக இருப்பாங்க, ஒரு சில மியூசிஷியன் ரைட்டராக இருப்பாங்க. ஸோ இது ஓகே. ஸோ அப்போ எந்த இடத்துல எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்றுட்டு ஆப்ஷனை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு சில டீச்சர் ரைட்டராக இருக்கலாம்ல, ஒரு ஆசிரியர் எழுத்தாளராக இருக்கலாம். அதுக்கு நமக்கு எவ்வளவோ உதாரணங்கள் தெரியும். ஒரு சில மியூசிஷியன் ரைட்டராகவும் இருக்கலாம். ஸோ மியூசிக் பண்ணுறவங்க ரைட்டராகவும் எழுத்தாளராகவும் இருக்கலாம். ஸோ அப்போ லாஜிக்கலாக யோசிங்க, வந்துருச்சு. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அப்போ டீச்சர், மியூசிஷியன், ரைட்டர். ஸோ இது வந்து மூணுமே ஓவர்லாப் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இதுதான் இதற்குரிய ஆன்சர். அடுத்த கொஷின்,
டால் மேன், உயரமானவர். பிளாக் ஹேர்டு பீப்புள், ஸோ முடி வந்து கருப்பாக இருக்கிற முடி உள்ளவங்க. அடுத்து இந்தியன்ஸ். இவ்வளோதானே. அப்போ இது டால், இந்தியன்ஸ், கருப்பாக இருக்கிறவங்க, கருப்பாக இருக்க முடி இருக்கிறவங்க. அவ்வளோதானே, முடிஞ்ச ஆன்சரு. ஸோ அப்போ மூணுமே, ஸோ டாலாக இருக்கிற எல்லாருமே இந்தியன்ஸா? இல்லை, மற்ற இடத்துலையும் டாலாக இருக்காங்க. ஓகே தானே. அப்போ பிளாக் கலர் ஹேர் இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியன்ஸா? இல்லை, பிளாக் கலர் ஹேரு மற்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அப்போ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் லாஜிக்கு. பட் இந்தியாவில் டாலாக மட்டும் தான் இருக்காங்களா? இல்லை, ஷார்ட்டாகவும் இருக்காங்க. அப்போ இந்தியாவில் எல்லாருக்குமே பிளாக் ஹேர் தான் இருக்கா? இல்லை. அப்படிங்கிறப்ப மூணுமே ஓவர்லாப் ஆகி இந்த மாதிரி இருக்கும். ஸோ காமனான இதுவும் இருக்கும். ஸோ காமனாக மூணுமே இந்த இடத்துல காமனாக இருக்கும்ல. ஸோ இப்படி நான் வென் டயக்ராம் வரைகிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு வென் டயக்ராம் வரைகிறேன்னா இந்த இடத்துல மூணுமே, ஸோ டாலாகவும் இருப்பாங்க, ஹேர் பிளாக் கலர்லேயும் இருக்கும், அவங்க இந்தியன்ஸாகவும் இருப்பாங்க. அதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான். ஸோ லாஜிக்காக யோசிங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின், ஃபர்னிச்சரு, சேரு, டேபிள். ஸோ ஃபர்னிச்சர், சேரு, டேபிள் முடிஞ்சிருச்சா? ஸோ இது ஃபர்னிச்சருக்கு உள்ளே தான் சேரும் டேபிளும் வரப்போகுது. இது சேரு, இது டேபிள். ஃபர்னிச்சருக்குள்ளே தான் சேரும் டேபிளும் வரப்போகுது. ஆனால் சேரும் டேபிளும் வேறு வேறு. அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். அடுத்த கொஷின், கார்னிவோரஸ், எலிஃபெண்ட்டு, டைகரு. கார்னிவோரஸ், எலிஃபெண்ட்டு, டைகரு. டைகர் இஸ் ஏ கார்னிவோரஸ், எலிஃபெண்ட்டு கார்னிவோரஸ் கிடையாது. அவ்வளோதான், தனியாக வட்டம் போட்டாச்சு. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இதற்கான ஆன்சர். அடுத்த கொஷின், கிளாஸு, பிளாக் போர்டு, ஸ்கூலு. கிளாஸு, பிளாக் போர்டு, ஸ்கூலு. அப்போ ஸ்கூலுக்குள்ளதே கிளாஸ் இருக்க போகுது, கிளாஸுக்குள்ளே பிளாக் போர்டு இருக்க போகுது. சிம்பிள். ஆப்ஷன் சி இதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. அடுத்த கொஷின், பேரண்ட்ஸ், மதரு, ஃபாதரு. ஸோ அப்போ மதரு, ஃபாதரு ரெண்டு பேருமே பேரண்ட்ஸ்குள்ளே தானே வருவாங்க. மதரு, ஃபாதரு ரெண்டு பேருமே பேரண்ட்ஸ்குள்ளே தானே வருவாங்க. ஸோ அவ்வளோதானே. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இப்படிலாம் யோசிக்கக்கூடாது, எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ஒருத்தவங்க தான், ஸோ இந்த படத்தில் காமிக்கிற மாதிரிலாம் அப்படி இல்லை. அப்படிலாம் ரொம்ப வந்து க்ரியேட்டிவாக யோசிக்க வேணாம். ஸோ என்ன அப்படின்னா, மதரும் ஃபாதரும் தனித்தனி. ஓகே, அப்போ ரெண்டு பேருமே பேரண்ட்ஸுங்கிற கேட்டகரியில் தான் வர்றாங்க. ஸோ அவ்வளோதான். ஆப்ஷன் சி தான் அதற்குரிய ஆன்சர். ஸோ அடுத்து, டீச்சர், பேரண்ட்ஸ், கார்டியன். டீச்சர், பேரண்ட்ஸ், கார்டியன் இப்படி போட்டுக்கலாமா? ஒரு சில டீச்சர் பேரண்ட்ஸாகவும் இருப்பாங்களே, அவங்களுக்கு குழந்தை இருந்தால் அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் தான். ஒரு சில பேரண்ட்ஸ் வேறு யாரோ ஒருத்தவங்களுக்கு கார்டியனாகவும் இருக்கலாம். கரெக்டு தானே. ஒரு சில டீச்சர் யாருக்கோ கார்டியனாக இருக்கலாம். கரெக்டாக. அந்த கார்டியன் டீச்சராகவும் இருக்கலாம், அந்த கார்டியன் யாரோ ஒருத்தவங்களுக்கு பேரண்ட்டாகவும் இருக்கலாம். அவ்வளோதானே. ஸோ யாரோ ஒருத்தவங்களுக்கு அவங்க கார்டியனாக இருப்பாங்க, ஆனால் அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸாக தானே இருப்பாங்க. ஸோ இந்த கார்டியன் ஒரு டீச்சராக கூட இருக்கலாம்ல. ஸோ அப்போ இதுதான் மூணையும் ஓவர்லாப் பண்ணி போடுறோம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். அடுத்த கொஷின், செயிலரு. செயிலர்னால் மாலுமி, சிப்பு, ஓஷனு. கரெக்டாக. அப்போ ஓஷனுக்குள்ளே தான் சிப்பு இருக்கும், சிப்புக்குள்ளே செயிலர் இருப்பார். கரெக்டாக. ஸோ இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. செயிலர் வீட்டில் இருந்தால், செயிலர் வீட்டில் இருக்கிறப்ப அவர் செயிலர் கிடையாது, செயிலர் தான், பட் வீட்டில் இருக்கிறப்ப அந்த வீட்டினுடைய ஒரு ஆள். அப்போ செயிலர் அப்படிங்கிறவர் ஷிப்பில் இருப்பார். அப்போ தானே ஷிப்பு ஓட்டுறப்ப தானே அவர் செயிலரு. அப்போ இப்படி தான் நம்ம போடணும். ஸோ ரொம்ப வந்து க்ரியேட்டிவாக, ரொம்ப வந்து பயங்கரமான திங்க் பண்ண வேணாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக யோசிக்க நம்மளால் ஆன்சர் ரீச் பண்ணிட முடியும். அதே மாதிரி இப்படி கேட்கக்கூடாது, எல்லா ஷிப்புமே ஓஷனில் தான் இருக்கா. ஸோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓஷன், எல்லா ஷிப்பும் ஓஷனில் தான் இருக்கா அப்படின்னா எல்லா ஷிப்பும் ஷீலையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்போ ஓஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓஷனில் ஷிப்பு இருக்குது, ஷிப்புக்குள்ளே செயிலர் இருப்பார். ஸோ இப்படி யோசிங்க. ஸோ இப்படி தான் இருக்குமா, அப்படி தான் இருக்குமா, ரொம்ப நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ ஓகே தானே. ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓஷனுக்குள்ளே ஷிப்பு இருக்குது, ஷிப்புக்குள்ளே செயிலர் இருக்கார். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் பி, ஆப்ஷன் பி தான் அதற்கான ஆன்சர். அடுத்த கொஷின், மேமல், பாலூட்டி, பேட்டு, வவ்வல். ஸோ அப்போ பாலூட்டிகள் அப்படிங்கிறதுல தான் பேட்டும் கவ்வும் வரப்போகுது. ஓகே தானே. ஸோ அப்போ இவங்க இதுக்கு கவ்வுக்கும் பேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் ரெண்டுமே பாலூட்டிங்கிற கேட்டகரியில் தான் வருது. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.